இப்போது இந்த அல்லாவுடைய தீனை மக்கள்கிட்ட முழுமையாக கொண்டு போகிறதுக்காக ஒரு மர்க்கஸ் இப்போ நம்ம எழுப்ப போகிறோம் பூந்துறையில். அதற்காக இடம் தேர்வு செஞ்சு வாங்கியாச்சு. அதற்கான பர்மிஷன் ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ அதோடைய ரஃப் எஸ்டிமேஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய்க்குள்ளே வரும். அப்போ 3 ஃப்ளோர் கட்டும்போது அது முன்ன பின்ன 1000 அப்படி மீதி பணம் ஃபண்டு அதிகமாக இருந்தால் கூட அந்த ஃபண்டு வேறு வகையில் நம்ம நல்ல விதத்தில் நம்ம செலவு பண்ணக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்குது. வேறு பகுதிகளில் கூட நமக்கு இயங்கக்கூடிய மக்கள் இருக்காங்க, அங்கே கொடுத்து நம்ம இது பண்ணலாம். இப்போ அதற்கான ஃபண்டு பார்த்திங்கன்னா இந்த ரம்ஜான் மாதத்தில் எல்லோரும் ஜக்காத் ஒதுக்குவீங்க. இப்போ அந்த ஜக்காத்துடைய பணத்தை இன்ஷா அல்லாஹ் இந்த பணிக்காக கொடுங்க. இதில் ஜக்காத் இதுக்கு பயன்படுத்தலாமான்னா இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் வரும். அல்லாவுடைய பாதையில் இதுதான் முதல் ப்ரையாரிட்டியில் வரும். பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ஜகாத் தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது. அது நம்ம கட்ட போகிறது பள்ளிவாசல் கிடையாது. நம்ம கட்ட போகிறது என்னது 3-in-1 4-in-1 வச்சிங்களேன். அது தாவா சென்டராகவும் இயங்கும், அது ஒரு கம்யூனிட்டி ஹாலாகவும் இயங்கும், அது ஒரு பள்ளிவாசலாகவும் இயங்கும், அது ஒரு லைப்ரரியாகவும் இயங்கும், அது ஒரு மதரசாவாகவும் இயங்கும். அது எல்லாமே முடிஞ்ச வரை நம்மளால் முடிஞ்சது நம்ம யார் யாரை இணைச்சி நம்மளால் செயல்பட முடியும். ஏன்னா நான் ஒரு ஆளே செயல்பட போகிறதில்ல. நான் ஒரு ஆள் செயல்படுறதுக்கு இந்த யூடியூப் சேனல் போதுமானது. இன்னும் இதை பரவலாக்கணும், இன்னும் நிறைய பேருடைய பங்களிப்பை நம்ம இதில் கொடுக்க வைக்கணும், இதை இன்னமும் பெருசு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கோம். அப்போ அதற்கான உதவிகளை இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிஞ்சதை நல்லா அந்த அளவுக்கு செய்யுங்க. அதை நாங்கள் நேர்மையான முறையில் எதுக்கு அதை அல்லாஹ்வுடைய பாதைக்காக மட்டுமே செலவு செய்வோம் அப்படிங்கிறத அந்த உறுதியும் நம்ம கொடுக்குறோம். இல்லை கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கூகுள் பேயில் அனுப்ப முடியலங்கிறாங்க. கூகுள் பே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுங்களுக்கு கொடுக்கறதில்ல. ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா கூகுள் பே ஆப்ஷன் இருக்கிறதில்ல. ஆனால் யூபிஐ ஐடி, அப்போ அந்த ஃபோன் நம்பர் போடுற இடத்துல இதில் இருக்கக்கூடிய அந்த யூபிஐ ஐடின்னு இருக்கும் பாருங்கள். அந்த யூபிஐ ஐடி போட்டிங்கன்னா அப்படியே அது உட்காந்துக்கும். இப்போ நான் ஃபோன் நம்பர் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த யூபிஐ ஐடி நம்மளுது பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கும். அது அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கிறதுனால அதை அப்படியே டைப் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல அப்படியே ஃபிட் ஆகிரும். அது போய் அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துடும். அதனால் எளிதாக அந்த இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட ஸ்கேனர் மூலமாக ஒரு தடவை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் ஒரு அமௌண்ட்டு சின்னதாக கொடுத்தீங்கன்னா கூட அது தொடர்ச்சியாக என்ன ஆயிரும், அதில் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்களிப்பை கொடுங்க. அவுசு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்ராயலின் வழித்தோன்றல்கள் ஈசாவிற்கு எதிராக சதித்திட்டங்கள் தீட்டினார்கள். அதற்கு பதிலாக அல்லாஹ்வும் தகுந்த திட்டங்களை தீட்டினான். மேலும் இத்தகைய திட்டங்களை தீட்டுவதில் அல்லாஹ் யாவரினும் வல்லவன். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஈசா நபிக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுறாங்க. இப்போ அந்த சதித்திட்டங்களை பல்வேறு திட்டங்கள் தீட்டுறாங்க. ஒவ்வொரு கேப்லேயும் என்ன பண்ணுறாங்க, ரோம் கவர்மெண்ட்டுக்கிட்ட ஈசா நபியை பிடிச்சி தர்றதுக்காக திட்டங்கள் தீட்டுறாங்க. அதில் நிறைய திட்டங்கள் நடக்குது. அதில் என்ன பண்ணுறான், அல்லாஹ்வும் திட்டங்களை தீட்டினான். அத்தகையோர் திட்டங்களை நிறைவேற்றவே அவன் கூறினான், ஈசாவே, நிச்சயமாக நான் இப்போது உம்மை திரும்ப அழைத்து கொள்வேன். மேலும் உம்மை என்னிடம் உயர்த்தி கொள்வேன். உம்மை நிராகரித்தவர்களிடமிருந்து உம்மை தூய்மைப்படுத்துவேன். இறுதி தீர்ப்பு நாள் வரும் வரை உம்மை பின்பற்றுவோரை நிராகரிப்பவர்களை விட உயர்த்தியே வைப்பேன். இறுதியில் என்னிடம் நீங்கள் அனைவரும் வந்தே ஆக வேண்டும். அப்போது நீங்கள் கருத்து வேற்றுமை கொண்டிருந்தவற்றில் நான் உங்களுக்கிடையே தீர்ப்பு வழங்குவேன். இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இவங்க திட்டம் தீட்டுறாங்க, சதி திட்டம் தீட்டுறாங்க. இப்போ அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஈசா நபியை பார்த்து அந்த திட்டங்கள் தீட்டும்போது, நிச்சயமாக நான் இப்போது உம்மை திரும்ப அழைத்து கொள்வேன். நான் இப்போ என்ன பண்ணுவேன், உங்களை வாபஸ் வாங்கிக்குவேன். ஏன் வாபஸ் வாங்கணும், அதுதான் நபி ரசூலுங்கிற அந்த சப்ஜெக்டை ஸ்டடி பண்ணால் தான் ஈசா நபி ஏன் திரும்ப வரணுங்கிறது புரியும். ஏன்னா எத்தனையோ நபிமார்கள் தங்களுடைய அந்த வேலையை முழுமைப்படுத்தாமலே திரும்பி வந்திருக்காங்க, மரணிச்சிருக்காங்க, கொல்லப்பட்டிருக்காங்க. எவ்வளோ நபிமார்கள் என்ன ஆயிருக்காங்க, கொல்லப்பட்டிருக்காங்க. வேலை இன்கம்ப்ளீட்டாகவே இருந்திருக்கு. அந்த ஊரை சீர்படுத்த போவாங்க, அந்த சீர்படுத்துதல் முழுசாக நடந்திருக்காது, வந்திருப்பாங்க. ஆனால் இவர் ஏன் திரும்ப வரணும் அப்படின்னா, எப்போவுமே ரசூலுக்கு ஒரு பணி கொடுக்கப்பட்டால் அந்த பணி முடியணும். இப்போ அந்த பணி முடியல அப்படின்னா அதை அல்லாஹ் தோத்த மாதிரி. அப்போ அல்லாஹ் தோக்க மாட்டான். அதனால் அந்த பணி முடிச்சே தீருவான். நீ செஞ்சிடுவான்னு அல்லாஹ் அனுப்புனல்ல, அந்த பணி மறுபடியும் நடக்கும். ஒவ்வொரு ரசூலுக்கும் அதான் சொன்னல, பனி இஸ்ராயலுக்கு என்ன கொடுக்கப்பட்ட வேலை, என்ன நிறைய வேலை இருக்கும்.
ரசூலாக நியமிக்கப்பட்ட ரீசன் என்னவோ அந்த ரீசனுன்னு ஒரு வேலை இருக்கும். அந்தந்த வேதத்தில் தான் அது எழுதப்பட்டிருக்கும், அந்த ரசூலை எதுக்காக அனுப்புனேன்ட்டு. அப்போ குரானில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், பனி இஸ்ராயல்களை இவங்க மூசா நபியை பார்த்து நீங்கள் ஃபிரௌன்கிட்ட போங்க அப்படிங்கிற. அப்போ ஃபிரௌனுக்கு தான் மூசா நபி ரசூல். புரியுதா? பனி இஸ்ராயல்களுக்கு மூசா நபி என்னது? நபி தான், ரசூல் கிடையாது. புரியுதா? ஃபிரௌனுக்கு ரசூல். அப்போ ரசூல் மூசா நபிக்கு அல்லாஹ் கொடுக்க பணி என்ன அப்படின்னா, ஃபிரௌன்ட்டு பனி இஸ்ராயல்களை ரிலீஸ் பண்ணும். அப்போ அந்த ஒர்க்கு நடந்துருச்சு. அதே மாதிரி லூத்து நபியுடைய சமுதாயம் இருந்ததில்ல, அப்போ லூத்து நபி அல்லாஹ் என்ன பண்ணால் அந்த உம்மத்துக்கு நபி ரசூலாக அல்லாஹ் அனுப்புனான். நோக்கம் என்ன? அவர்கள் செஞ்ச அந்த மானக்கேடான காரியத்தை விடணும். மானக்கேடான காரியம் இனிமேல் அந்த ஊரில் நடக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னான். அப்போ அந்த ஊரில் இருக்கிற மக்கள் கேட்கல. அப்போ ஒரு மலைக்கு ஒரு 2 பேர் வந்தாங்க, அந்த ஊரவே அப்படி தூக்கி அப்படி டப்புன்னு புரட்டுறாங்க. இப்போ என்ன ஆகி போச்சு, அல்லாஹ் சொன்ன நாள்லேருந்து அந்த தப்பு நடக்கலைல்ல. எனிவே இவங்க விட்டாங்களா இல்லை இவனுங்களே காலியானாங்களாங்கிறது 2ஆம் பட்சம். நாளையிலேருந்து இந்த வேலை நீங்கள் செய்யக்கூடாதுன்னா நாங்கள் செய்வோன்னா, செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டான்ல, நடக்காதங்க. ஒன்று தப்பு அவன் செய்கிறத விடணும், அல்லது தப்பு செய்கிறவன் இருக்கக்கூடாது. 2ல் ஏதோ ஒன்று தான் வரும் ரசூல் வரும்போது. அப்போது ஈசா நபிக்கு அல்லாஹ் ரசூலாக கொடுக்கப்பட்ட பணி என்ன அப்படின்னா, பனி இஸ்ராயல்களுக்கு ரசூலா அல்லாஹ் அனுப்பணும். பனி இஸ்ராயல்கள் தொடர்ச்சியாக நபிமார்கள் விஷயத்தில் தவறு செஞ்சுட்டே இருந்தாங்க. அவங்கள திருத்து அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அனுப்பினான். யாரை? ஈசா நபியை. அவங்கள திருத்துங்க, பனி இஸ்ராயல்கள் தப்பு பண்ணுறாங்க, அவங்கள ஒழுங்கு பண்ணிட்டு வாங்கன்னு. இப்போ பனி இஸ்ராயல்கள் ஒழுங்காக ஆகலை. அதுக்கு மாதிரா ஈசா நபி கொல்றதுக்கான முயற்சிகளில் எடுக்கிறாங்க. இப்போ அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கணும்? பனி இஸ்ராயல்களை அழிச்சிருக்கணும். இதுதான் ரசூல்கள் விஷயத்தில் அல்லாஹ் செஞ்சது. அப்போ அந்த அல்லாஹ் என்ன பண்ணுறான், ஒரு சில விஷயங்கள் அந்த உலகத்துக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கான். இந்த உலகம் இந்த உலக எக்ஸாமு எப்போ முடியணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த எக்ஸாமில் இவங்களுக்கு ஒரு ரோல் இருக்குது. யாருக்கு? பனி இஸ்ராயலுக்கு. அந்த ரோலுக்காக தான் இவங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க. இது சம்மந்தமாக குரானில் இலுமினாட்டி பயான் இருக்குல்ல, அதில் நான் டீட்டெயிலாக பேசியிருப்பேன். 4 மணி நேரம் வீடியோ அது. அதில் பனி இஸ்ராயல்களுடைய குற்றம் என்ன, அவங்க ஏன் இன்னைக்கு அழிக்கப்படலை. அதே மாதிரி புகாரிலலாம் ஹதீஸ்கள் வரும். என்ன வரும் அப்படின்னா, மறுமை நாளுக்கு முன்னாடி ஈசா நபி வருவாங்க. அப்போ பனி இஸ்ராயல்கள் ஒவ்வொருத்தரையும் கொல்லுவாங்க, அதாவது யூதர்களை கொல்லுவாங்க அப்படின்னு. ஏன் யூதர்களை ஈசா நபி கொல்லணும் அப்படின்னா, இந்த பனிஷ்மெண்ட், அதாவது ரசூலை நிராகரிக்கும் போது அந்த குற்றவாளிகள் அழிக்கப்படணும். அப்போ அந்த குற்றம் செஞ்சவங்க அப்பவும் என்ன பண்ணுவாங்க, 2வது வருகையின் போதும் ஈசா நபி அவங்க என்ன செய்வாங்க, எதிர்ப்பாங்க. தஜ்ஜாலோடு சேர்ந்துக்கிட்டு ஈசா நபியை எதிர்ப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் யூதர்களை அல்லாஹ் என்ன பண்ணுவான், கொல்லுவான். அப்போது இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இப்போ நான் உன்னை வாபஸ் வாங்கிக்கிறேன், மேலும் உம்மை என்னிடம் உயர்த்தி கொள்வேன். அதாவது திரும்ப அழைத்து கொள்வேன்கிறான் ஒன்று. அப்புறம் என்ன சொல்கிறான், உயர்த்தி கொள்வேன், மேலே கூப்பிட்டுருவேன், உங்களை என்ன பண்ணுவேன், வானத்துக்கு கூப்பிட்டுக்குவேன். அப்படி இப்போ இன்றைக்கி ஈசா நபி எங்கே இருக்காங்க, வானத்தில் இருக்காங்க. அப்போ இந்த ஈசா நபி எப்படி போனாங்கங்கிற விஷயம் அது தனியாக நம்ம வேறு இன்னும் வேறு சூறாவில் வரும், அந்த இடத்துல பார்ப்போம். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், உம்மை நிராகரித்தவர்களிடம் இருந்து உம்மை தூய்மைப்படுத்துவேன். இப்போ இந்த குற்றவாளிகள் என்ன பண்ணுறாங்க, உங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க, அவங்ககிட்டருந்து நான் என்ன பண்ணுறேன், உங்களை பாதுகாத்து தூய்மைப்படுத்துவேன். இறுதி தீர்ப்பு நாள் வரை உம்மை பின்பற்றுவோரை நிராகரிப்பவர்களை விட உயர்த்தியே வைப்பேன். யாரெல்லாம் ஈசா நபியை மதிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் என்ன பண்ணுவான், உயர்த்தி வைப்பான், அவங்க மேலான அந்தஸ்து வைப்பான். யாரெல்லாம் இவங்களை நிராகரித்தாங்களோ அவங்கள விட இவங்களை உயர்த்தி வைப்பான்றது. இப்போ இது யார் அப்படின்னா, ஈசா நபியை இறை தூதராக மதிக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. ஈசா நபியை கடவுளுடைய மகன்னே சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்களும் இருக்காங்க. இப்போ இந்த கடவுளுடைய மகன்னு சொல்கிறவங்க யூதர்களோட கூட்டு வச்சுக்கிட்டவங்க. இவங்கெல்லாம் யார்? யூதர்களோட இவங்க எப்படி கூட்டு வைக்க முடியும்? ஈசா நபியை கொல்றதுக்கு சதித்திட்டம் திட்டினாங்க. அப்போ கிறிஸ்டின்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறாங்க. அப்போ ஈசா நபியோடைய விரோதிகளோட கூட்டு வச்சுருக்காங்க. இப்போ இவங்க எப்படி நல்லவங்களாக இருக்க முடியும்? புரியுதா? இல்லை, இது யாருன்னா இன்றைக்கி அமெரிக்கா. புரியுதா? அமெரிக்கா இன்றைக்கி இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு இருக்குது, அவங்க யூதர்கள், அவங்களுக்கு ஃபுல் ஃபண்டிங் கொடுக்கறது, இராணுவம் வெப்பன் கொடுக்கறது, அவங்களுக்கு டெக்னாலஜி கொடுக்குறது, அந்த மாதிரியான ஃபுல் பேக் போனாக இருக்கிறது யார்? அமெரிக்கா. இவங்க கிறிஸ்டினுங்க, இவங்க யூதர்கள். இவங்க 2 பேருக்குள்ளே ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்கக்கூடாது.
புரியுதா? ஆனால் ஏன் இருக்காங்க? இதெல்லாம் வந்து இது வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஒரு கள்ள கூட்டணி இருக்குது, அது தனி விஷயம். மொத்தத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், உன்னை நம்பக்கூடியவர்களை நான் என்ன பண்ணுவேன், மறுமை நாள் வரை பூமியில் அவங்க தான் என்றைக்குமே மேலே இருப்பாங்க அப்படின்னு. இப்போ ஈசா நபியை நம்பக்கூடியவங்க யார்? கிறிஸ்டின்கள். எந்த கிறிஸ்டின்கள்லாம்? ஒரு கிறிஸ்டின் இருக்காங்க, முஸ்லீமும் நம்புகிறாங்க. ஆனால் முஸ்லீம் வந்து நம்ம ரசூலாவுடைய சரியத்துக்கு கீழே இருக்கோம். ஆனால் நாமளும் ஒழுங்காக நம்பலை. ஈசா நபி எந்த தீனில் இருந்தாங்களோ அந்த தீனில் இன்றைக்கி நாம் இல்லை. புரியுதா? இஸ்லாத்தை வந்து தீனை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், மதமாக மாற்றிட்டோம். அப்போது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, யார் வந்து அந்த கிறிஸ்தவர்கள் அப்படின்னா ரஷ்யாவில் தான் வந்து ஈசா நபியை வந்து ஓரளவுக்கு பின்பற்றக்கூடியவங்க இருக்காங்க, ஓரளவுக்கு நேர்மையாக பின்பற்றக்கூடியவர்கள். ஈசா நபி தாடி வச்சுருந்தாங்களா? இன்னைக்கு போப்பாண்டவர் வந்து அமெரிக்கா இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறது, போப்பாண்டவரை ஃபாலோ பண்ணுறாங்க. போப்பாண்டவர் ஃபோட்டோ பார்த்துருக்கியா? தாடி இருக்காது. போப்பாண்டவர் எடுத்துப்பார், தொப்பி ஒன்று போட்டு வச்சுருப்பார், யூதர்கள் போடுற மாதிரி ஒரு தொப்பி போட்டு வச்சுருப்பார், தாடி இருக்காது அவருக்கு. புரியுதா? அதே ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பாதிரியார்கள் எடுத்தீங்கன்னா தாடி இவ்வளோ பெருசு வச்சுருப்பாங்க. புரியுதா? இவங்க எல்லாருமே வந்து ஷரியத் ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்க வந்து பன்னிக்கறி இவங்க சாப்பிட மாட்டாங்க. இப்போ எல்லாம் என்ன பண்ணுறான், இவர்களை நான் உயர்த்தி வைப்பேங்கிறான். ஈசா நபியை பின்பற்றுறவங்கள உயர்த்தி வைப்பாங்க. இப்போ குகைவாசிகள் யார்? ஈசா நபியை ஃபாலோ பண்ணவங்க தான். இப்போ அவங்களையும் எல்லாம் என்ன பண்ணான், மேலே தான் வச்சான். அந்த ஊரே சேர்ந்து அவங்கள அழிக்க வந்தது. ஆனால் எல்லாம் என்ன பண்ணான், அவங்கள காப்பாற்றினா 300 வருஷம் அவங்கள தூங்க வச்சா, அவங்கள சலுகை கொடுத்துட்டே இருந்தான். இது அல்லாஹ்விட்டிருந்து கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன். இன்றைக்கும் எப்போ வரைக்கும் அல்லாஹ் சொன்னால், கயாமத் நாள் வரை. ஏன்னா ஈசா நபிக்காக அந்த உம்மத்தை இன்றைக்கி வெயிட் பண்ணி வச்சுருக்கான், விட்டு வச்சுருக்கான். நாளைக்கு ஈசா நபி வரும்போது அந்த உம்மத்தை என்ன பண்ணும், திருந்திரும். கிறிஸ்தவர்கள் இருக்காங்கள்ல, ஒழுங்காக திருந்திடுவாங்க. திருந்தி ஈசா நபியோடைய தீனுக்கு வந்துடுவாங்க. இறுதியில் என்னிடம் நீங்கள் அனைவரும் ஆக வேண்டும். அப்போது நீங்கள் கருத்து வேற்றுமை கொண்டிருந்தவற்றில் நான் உங்களுக்கிடையே தீர்ப்பை வழங்குவேன். இப்போது இவ்வளோ சான்றுகள் பார்த்து இவங்க குற்றம் பண்ணுறதுனால இவங்க அல்லாஹ் என்ன பண்ணுறான், இவங்களுக்கு வந்து அதாவது ஈசா நபியை வந்து மேலே எடுத்துக்கிறான். இது ஒரு வாக்குறுதியை வந்து கொடுக்குறான். இப்போ இதில் நிறைய விஷயம் இருக்குது. என்ன விஷயம்னா, இந்த காதியானிகள்னு ஒரு குரூப் இருக்காங்க. காதியானிகள்னு ஒரு குரூப் இருக்குது, காதியானிகள்னு சொல்லிட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களில் இருந்து பிரிஞ்ச ஒரு பிரிவு தான் இவங்க. யார் இவங்க? என்ன காதியானிகள்ங்கிறவங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மிர்சா குலாம் அகமது காதியான் அப்படிங்கிற ஒரு மனிதரை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவர் இறை தூதருங்கிறாங்க. எப்படி முசைலமா சஜாலாம் வந்தாங்கள்ல, அந்த மாதிரி கேட்டகிரியில் இந்த ஆளும் யார், ஒரு பொய்யன். புரியுதா? அது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்குல்ல, வெள்ளைக்காரனுங்க, இவங்களால் இறக்கி விடப்பட்ட ஒரு ஏஜென்ட் அவன். இந்த ஆளுடைய ஆர்கியூமெண்ட் என்ன அப்படின்னா, நான் தான் ஈசா நபிங்க. அந்த ஈசா நபி செத்துட்டாரு. எந்த நபி? அந்த ஈசா நபி செத்துட்டாரு, அவர் வரமாட்டார் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய குழப்பங்களை ஏற்படுத்துகிறான். அப்போ அதில் அவன் நிறைய விஷயங்கள் வந்து அவன் கொண்டு வரான். இப்போ இதில் என்ன சொல்கிறான்னா பாருங்கள், ஈசா நபி வந்து மேலே உயர்த்தி கொள்வோன்னா அர்த்தம் என்னென்னா, செத்ததுக்கப்புறம் மேலே போவோம்ல, அந்த மீனிங்கு அப்படின்னு சொல்லி அவன் அந்த ஆள் என்ன சொல்கிறான், ஆர்கியூமெண்ட்டு வைக்கிறான். இப்போ இதில் ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு அவன் சொல்கிறத ஏற்றுக்கலான்னு வச்சுக்கோ. இப்போ என்ன, அதாவது இவங்க வந்து ஈசா நபியை கடவுள்னு சொல்கிறதுக்கு மொத்தமே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, 3 விஷயம். ஒன்று, பிறப்பே வந்து அப்பா இல்லாமல் வர்றாரு, ஒன்று. ரெண்டாவது என்ன, அற்புதம் இவ்வளோ செய்கிறாரு. எது செய்கிறாரு, உயிர் கொடுக்குறாரு, செத்தவனுக்கு உயிர் கொடுக்குறாரு, கண் இல்லாதவனுக்கு கண்ணு கொடுக்குறாரு, இது ரெண்டாவது. மூணாவது, வானத்துக்கு உயர்த்தப்பட்டாருங்கிறதும் கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க. அவர் மனுஷனே கிடையாதுங்க, அவர் கடவுளுங்க, மேலே போயிட்டாருங்க அப்படிங்கிறாரு. புரியுதா? அவர் கீழே வந்தாருங்க, கொஞ்ச நாளைக்கு வந்தாருங்க, வந்துட்டு மேலே போயிட்டாருங்க அப்படிங்கிறாங்க. வந்ததும் பிறந்து வரல இல்லை, அதாவது நார்மல் மாதிரி குழந்த மாதிரி பிறந்து வரல இல்லை, அதனால் வந்து அவர் கடவுள் அப்படிங்கிறாங்க. இப்போ குரான் வந்து ஈசா நபி கடவுள் இல்லைங்கிறத ப்ரூஃப் பண்ணுறது குரானுடைய கடமை, அதுதானே? அப்போது இந்த வானத்துக்கு உயர்த்தப்பட்ட செய்தி நடக்காமல் இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கணும், அவர் செத்து போயிட்டாருங்கிற அந்த நேரடி வார்த்தை தான் பயன்படுத்தியிருக்கணும். செத்துப்போன ஒருத்தர் எப்படா கடவுளாக முடியும்னு சொல்லி தான் கிறிஸ்தவர்களை பார்த்து என்ன பண்ணியிருக்க முடியும், கேள்வி கேட்டிருக்க முடியும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், வானத்துக்கு உயர்த்தப்பட்ட விஷயத்தை ஒத்துக்கிறான். புரியுதா? அப்போ இந்த இடத்துல டபுள் மீனிங்காக அல்லாஹ் பேசுவான். அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அல்லாஹ்வுக்கு, அதான் குரானுக்கு கிடைச்ச வாய்ப்பு என்ன, ஈசா நபி கடவுள் இல்லைங்கிறதுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு கிடைச்ச வாய்ப்பு என்னன்னா, அவர் செத்து போனாருங்கிறது குரான் சொல்லணும்.
ஆனால் குர்ஆன் என்ன சொல்லுது? செத்து போனதாக சொல்லலை, உயர்த்தப்பட்டுச்சின்னு சொல்லுது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க? உயர்த்தப்பட்டதுக்கு செத்து போனது தான் மீனிங்னா அல்லாஹ் அந்த வார்த்தையை தான் பயன்படுத்தியிருப்பான், அதுதான் பலமாக இருக்கும். இது டபுள் மீனிங் வார்த்தை, சிங்கிள் மீனிங் வார்த்தையில். இப்போ மேலே போயிட்டாருன்னு என்ன அர்த்தம்? பல மீனிங். மேலே மாடிக்கு போயிட்டாரு, செத்து போயிட்டாரு, என்ன வேணாலும் சொல்லலாம். புரியுதா? இப்போ டபுள் மீனிங் வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிற வேண்டிய தேவையில்லை. இப்போ டபுள் மீனிங் பயன்படுத்துகிறான், இவங்க இதை காட்டி மழுப்ப முடிகிற அளவுக்கு டபுள் மீனிங் பயன்படுத்துகிறனால என்ன அர்த்தம்? அவர் நார்மல் டெத்து இன்னும் அடையலை அப்படிங்கிறது இதுலேருந்து ப்ரூஃப் ஆகுது. புரியுதா? அப்போ காதியானிகளை பற்றியும் நாம் என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தீனே மாறிடும். புரியுதா? ஒரு நபியை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் பெரிய விஷயம், சாதாரண மேட்ரு கிடையாது. ஆகவே அவர்களில் எவர் நிராகரிக்கும் போக்கினை மேற்கொண்டார்களோ அவர்களுக்கு இம்மை மறுமை இரண்டிலும் கடுமையான தண்டனை அளிப்பேன், மேலும் அவர்களுக்கு உதவி புரிவோர் எவரும் இல்லை. அப்போ யாரெல்லாம் இந்த குஃபுரை செய்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுறான்? ரெண்டு இடத்துலையுமே நான் தண்டனை கொடுப்பேன், இம்மை மறுமையிலையும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தவர்களுக்கு அவர்களுக்குரிய கூலி முழுமையாக வழங்கப்படும். மேலும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள், அநீதி இழைப்போரை அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பதில்லை. அப்போ இது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? கிறிஸ்தவர்கள், ரெண்டு கிறிஸ்தவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? குஃபர் காஃபிராக இருக்காதீங்க. ஒரு கிறிஸ்டின்னு யூதர்களோட கூட்டணி வச்சுக்கிட்டாங்க, இவர்கள் எந்த கேட்டகரியில் வருவாங்க? காஃபிர் கேட்டகரியில் வருவாங்க. இன்னொரு கிறிஸ்டின்கள் அல்லாஹ்வுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வழி தவறியவர்கள் கேட்டகரியில் வருவாங்க. இவங்க ஈசா நபி வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணிக்குவாங்க? தங்களை திருத்திக்குவாங்க. ஏன்னா ஈசா நபி வராமல் அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க? தட்டு எறிஞ்சு அவங்க ஒரு அறியாமையில் அவங்க இருக்காங்க. நபியை நாம் எடுத்துரைக்கும் இவை சான்றுகளும் ஞானம் நிறைந்த அறிவுரைகளாகவும் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் ஈசாவின் உவமை ஆதமின் உதாரணம் போன்றதாகும். அல்லாஹ் அவரை மண்ணால் படைத்தான், பிறகு ஆகுக என்று கட்டளையிட்டான், உடனே அவர் ஆகிவிட்டார். அப்போ இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இது எல்லாம் என்ன எவிடன்ஸு? ஞானம் நிறைந்த அறிவுரை. இது எதுவுமே கட்டுக்கதை கிடையாது. எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் என்ன? சும்மா கட்டுக்கதை கிடையாது. இவங்க பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் என்ன? கிறிஸ்டின்கள் கட்டுக்கதை. புரியுதா? சும்மா அவங்க கண்ணில் பார்த்தாங்களா ஈசா நபி தன்னை கடவுள்னு சொன்னாரா? சும்மா விட்டு சௌரியத்துக்கு ஈசா நபி அதை செஞ்சார், ஈசா நபி இதை செஞ்சாருன்னு சொல்லி அடிக்க வேண்டியது. ஆனால் குர்ஆன் அதை என்ன பண்ணல? அதை மறுக்கலை. உயிர் கொடுத்தாரு, ஆமாம் உயிர் கொடுத்தாரு. கண்ணு கொடுத்தாரு, ஆமாம் கண்ணு கொடுத்தாரு. மண்ணில் பறவை செஞ்சார், ஆமாம் மண்ணில் பறவை செஞ்சார். அதெல்லாம் கரெக்டு தான். வெண்குஷ்டத்தை போக்குனார், ஆமாம் கோஷ்டத்தை போக்குனார். அதெல்லாம் நான் சொல்லி செஞ்சாருன்னு நல்லா கிளைம் பண்ணுறான். அதை மறுக்கலை. புரியுதா? அப்போ இது அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அல்லாஹ் எப்பயுமே உண்மையை பேசுவான். பொய் சொல்லி தான் அல்லாஹ்வுக்கு ஈசா நபி மனிதர்னு நிலைநாட்டணும்னு அவசியம் இல்லை. இவங்க சொல்கிற அந்த அற்புதங்களை ஒத்துக்கிட்டே கூடவே அல்லாஹ் ஒரு தகவலை சொல்கிறான், இவர் மனிதராக தான் இருந்தார். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், பிறப்பு தாண்டா பெரிய அற்புதம்னு நினைக்கிறீங்க, இவர் அற்புதம்னா ஜக்கரியா நபியார். அவரும் வயசான காலத்தில் தானே அவங்க அப்பாவுக்கு பிறந்தார். அந்த அந்த அப்பானா டம்மி அப்பா தானே. அவர் என்ன கணக்கில் இருந்தார்? அந்த இடத்துல அவர் வயசு என்ன ஆயிடுச்சு, குழந்தை பிறக்கிற தகுதி அவருக்கு இருந்துச்சா, அவங்க அம்மாவுக்கு இருந்துச்சா? இதுவே அற்புதம் தானே. ஜஸ்ட்டு 6 மாதத்துக்கு முன்னாடி அதே வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்குல்ல. அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இவரே அற்புதம்னா அப்போ ஆதம் நபி இல்லை, இவங்க கடவுளுடைய மகன்னு சொல்லணும். புரியுதா? அது அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. இங்கே ஒரு அப்பா இல்லாததுக்கே கடவுள் மகன்னுன்னீங்கன்னா அது அப்பாவும் இல்லாத அம்மாவும் இல்லாத ஒரு ஆளை பார்த்து நீங்கள் இன்னும் இல்லை சொல்லணும். இப்போ என்ன உங்கள் லாஜிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறேன். இந்த உண்மைகள் உம்முடைய இறைவனிடமிருந்து எடுத்துரைக்கப்படுகின்றன, எனவே சந்தேகம் கொள்வோரில் நீரும் ஒருவராக ஆகிவிடாது. இப்போ இது யாரை பார்த்து அல்லாஹ் மிரட்டுறான்? ரசூலாவை பார்த்து மிரட்டுறான். இதெல்லாம் நான் உண்மையாக பேசிகிட்டு இருக்கிறேன், என்கிட்ட நீ டவுட்டாக பார்க்கக்கூடாதுங்கிறான். இது ரசூலாக டவுட்டாக பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. மெசேஜ் யாருக்கு? கிறிஸ்தவர்களுக்கு. அந்த பாதிரிகள் உட்காந்துருந்தாங்கன்னல்ல. இப்போ ரசூலாவை பார்த்து இப்படி பேசும்போது பாதிரிகளுக்கு புரிஞ்சிடும் இது அல்லாவுடைய ஸ்லாங்கு. மனிதர்களுக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்குல்ல, ஒவ்வொருத்தன் ஒரு மாதிரி பேசுவான்ல. அல்லாஹ் பேசுகிற ஸ்லாங்குன்னு ஒன்று இருக்கும். என்னன்னா நபிமார்களே மிரட்டுவான் வேதங்களில். புரியுதா? அந்த ஸ்லாங்கில் அல்லாஹ் என்ன பேசுகிறான்? மிரட்டுறான். ரசூலா பார்த்து மிரட்டுறான். இது சந்தேகம் இதில் வரக்கூடாது உங்களுக்கு அப்படிங்கிறான். வரக்கூடாதுங்கிற மெசேஜ் ரசூலாவுக்கு கிடையாது, கிறிஸ்தவர்களுக்கு. அப்போ இதுதான் உண்மையான வரலாறு. அதான் சொல்கிறேன், இந்த உண்மைகள் உம்முடைய இறைவனிடமிருந்து எடுத்துரைக்கப்படும். இதெல்லாம் உண்மை. நீங்கள் நீங்களும் உங்கள் தாத்தாவும் கேள்விப்பட்ட விஷயங்கள்லாம் என்ன? கற்பனைகள், டவுட்டு. அது உண்மைங்கிறது நீங்களால் அடித்து ப்ரூஃப் பண்ண முடியாது. ஆனால் வேதம்ங்கிறது என்ன? உண்மை. இந்த அறிவு உம்மிடம் வந்த பின்பு யாரேனும் உம்மிடம் இவ்விவகாரத்தில் தர்க்கம் செய்தால், இவ்வளோ எடுத்து சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோங்க, ஈசா நபி அல்லாவுடைய மகன்தான், அவர் ஸ்பெஷல் குழந்தை தான்,
அவர் கடவுள் தன்மை இருக்கக்கூடியவர் தான்னு நீங்கள் ஆர்கியூமெண்ட் இவங்க பண்ணாங்கன்னா, இந்த பாதிரி வந்திருக்கிற பாதிரியார்கள் இதே ஆர்கியூமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணாங்கன்னா அல்லாஹ் சொல்கிறான், வாருங்கள் உங்கள் மக்களையும் எங்கள் மக்களையும், உங்கள் பெண்களையும் எங்கள் பெண்களையும் நாங்களும் நீங்களும் அழைத்து கொண்டு பொய்யர்கள் மீது அல்லாவின் சாபம் உண்டாகட்டும் என்று பணிந்து இறைஞ்சுவோம். நீங்களும் வாங்க, நாங்களும் வரோம். உங்கள் பொம்பளைங்க எல்லோரும் கொண்டாந்து இங்கே நிப்பாட்டிருங்க. நாங்கள் எங்கள் ஃபேமிலியை கொண்டாந்து பொம்பளைங்களாம் நிப்பாட்டிடுறோம். எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களாம் கொண்டாந்து நாங்கள் நிப்பாட்டுறோம். உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களாம் கொண்டாந்து நீங்கள் நிப்பாட்டுங்க. 2 பேரும் போய் நின்றுட்டு ஈசா நபியை பற்றி நாங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், ஈசா நபியை பற்றி நான் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நீங்கள் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு யாரெல்லாம் இங்கே 2 பேரில் யார் பொய் சொல்கிறாங்களோ அவங்கள அழிச்சிரு அப்படின்னு சொல்லுங்க. இவ்வளோதான். இது ஃபைனல் ஆர்கியூமெண்ட்டாக இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு மேலேயும் ரசூல்லா மேலே பொய் சொல்லிட்டே இருக்காங்களா? இப்போ ஈசா நபி பற்றி ரசூல்லா ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. இவர் கடவுளுடைய மகன் கிடையாது, இவர் இப்படி தான் இருந்தார், இவர் வானத்துக்கு உயர்த்தப்பட்டார். அவங்க சொல்கிற உயர்த்தப்படுதல் எப்படின்னா, செத்துட்டார், செத்ததுக்கப்புறம் மறுபடியும் அவர் தனக்குத்தானே உயிரை கொடுத்துக்கிட்டாரு, அதுக்கப்புறம் மேலே போயிட்டார். இவங்க அப்படி சொல்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, ஈசா நபி என்ன சொல்கிறாங்க, ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, அவர் சாகவே இல்லை, மேலே போயிட்டார் அப்படிங்கிறத ரசூல்லா சொல்கிறாங்க. அப்போ இந்த 2ல் யார் சொல்கிறது உண்மை? எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஏதோ ஒரு விஷயமா இருந்தால் விசாரித்து கண்டுபிடிக்கலாம். 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை யார் இது உண்மையாக பொய்யான்னு ஆராய்ச்சி பண்ண முடியும்? யாருனாலையும் பண்ண முடியாது, யாருனாலையும் ப்ரூஃப் பண்ண முடியாது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அது ப்ரூஃப் பண்ணுறது வேற ஒரு வழி இருக்குங்க. நீங்கள் 2 பேரும் நாங்கள் சொல்கிறது தான் உண்மைன்னு சொல்லுங்கள், பொய் சொல்கிறவன் அழிஞ்சு போயிடுவான், இதுக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறான். இது நீங்கள் 2 பேரும் சத்தியம் பண்ணிக்குவீங்களா மாயிக்கிட்ட? அல்லாஹ் கசம், அவன் 2 அல்லாஹ் கசம் அப்படிம்பால, அந்த மாதிரி சத்தியம் கிடையாது இது. புரியுதா? ஒரு அல்லாஹ் கசம், 2 அல்லாஹ் கசம் மேட்ரு கிடையாது. ரசூல்கிட்ட போய் பேசுனா என்ன ஆயிரும்? அதுவும் இந்த மாதிரி சேலஞ்சு அல்லாஹ்வோட சொல்லிட்டான். சாபம் கேளுங்கிறான், கேட்டு நீ வாய் கூட மூட மாட்ட, பூமி அப்படியே உன்னை முழுங்கிடும். புரியுதா? ஒன்றை மட்டும் இல்லை, உன் ஃபேமிலி, அதனால் அல்லனாங்கிறான், நீயும் வந்துடணும், உன் பொம்பளைங்களும் வந்துடணும், குழந்தைங்களும் வந்துடணும். இது சேலஞ்சு ரசூல்லா சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, உட்காந்து கேட்கும் போதெல்லாம் என்னங்கிறாங்க, சொல்லுங்கள் என்னென்னமோ சொல்லுங்கள் அப்படின்ட்டு அப்படியே அசால்ட்டாக இருக்கிறாங்க. கடைசியாக இந்த ஸ்டேட்மெண்ட் வந்த உடனே என்னங்கிறாங்க, ரசூல்லா அப்படி சொல்கிறாங்க, எப்படி நாளைக்கு வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் போய் ஒரு ஆலோசனை பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க ஆலோசனை பண்ணுறாங்க. பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க, அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சவாலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற சின்ன சின்ன ஆட்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த குழுவில் இருக்க ஆட்கள், பெரியவங்க இருக்காங்களே பாதிரியார்கள், பெரிய பெரிய பாதிரியார்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இஸ்மாயில் அதாவது இப்ராஹிம் நபியுடைய இன்னொரு மகனுக்கு ஒரு இறை தூதர் வருவார்னு எங்கள் வேதத்தில் இருக்குது. அந்த மகனுடைய வாரிசு இவராக தான் இருக்கும். ஏன்னா பேச்சு பார்த்தா தெரியுது. அந்த காலத்து ஸ்டோரி அடித்து யாராவது பேச முடியுமா? புரியுதா? இதுக்கு முன்னாடி ரசூலா 10 வருஷம் முன்னாடி இப்படி பேசிகிட்டு இருந்தாரா? அப்போ ஈசா நபி பற்றி அவருக்கு ஒரு டீட்டெயிலும் தெரியாது. சவுதி அரேபியில் இருந்த ரசூல்லாவுக்கு இப்போ திடீர்னு வந்தார், இப்படி தான் நடந்துச்சு, இப்படி தான் நடந்துச்சு, இப்படி தான் நடந்துச்சுங்கிறாரு. இப்போ அதெல்லாம் பேசும்போது அதுவும் இல்லாமல் அதை மிரட்டுற முன்னாடி துணி இருக்குல்ல, இது நம்பாமல் இதை நீ நம்பியே ஆகணும் அப்படின்லாம் எல்லாம் மிரட்டுறான்ல. இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க, இவர் அல்லாவுடைய ரசூல் தானே. அவர் சொல்கிறாங்க, இவங்க அல்லாவுடைய ரசூல் தான், அதனால் சாபம் கேட்டு போனோம்னா ரிஸ்க்கு வேணாம், இது போக வேண்டாம் அப்படிங்கிற. அப்போ இதிலேருந்து மக்களுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு, இவங்க ஃப்ராடு பசங்கங்கிறது ப்ரூஃப் ஆச்சு, ஓடிடுறாங்க. புரியுதா? வெறும் நாங்கள் எங்களுக்கு ஒப்பந்தம் மட்டும் போட்டு கொடுத்துருங்க, நாங்கள் ஓடிடுறாங்க. ரசூலா என்ன பண்ணுறாங்க, கூட்டிகிட்டு வராங்க. அடுத்த நாள் என்ன கூப்பிட்டு, ரசூலா வராங்க, ஆயிஷா ஃபாத்திமா ரலியல்லாஹு வராங்க, அலி ரலியல்லாஹு வராங்க, ஹசன் வராங்க, ஹுசேன் வராங்க. இந்த 5 பேர் வராங்க. குழந்தைகள் வரணும், பெண்கள் வரணுன்ட்டாங்களா? இதிலிருந்தே தெரிஞ்சுக்கணும் ரசூல்லாவுடைய ஃபேமிலினா யார். ஆயிஷா ரலியல்லாஹு இவங்க தான், ஃபாத்திமா ரலியல்லாஹு தான் மெயின் ஃபேமிலி. அப்போ இருக்கிற 11 மனைவிகளை கூட்டிகிட்டு வரல. புரியுதா? இந்த சேலஞ்சுக்கு ரசூலா யாரை கூட்டிகிட்டு வர, உங்கள் வீட்டு பெண்களை கூட்டிகிட்டு வாங்கன்னா அல்லாஹ் சொல்கிறான், உன் வீட்டில் இருக்கிற பெண்களை கூட்டிகிட்டு வாங்கன்னு. ரசூலா யாரை கூப்பிட்டு போகிறாங்க, ஒரே ஒரு பெண்ணான ஃபாத்திமா ரலியல்லாஹு தான் கூப்பிட்டு போகிறாங்க. அப்போது என்ன தான் மனைவி அவங்க இருந்தாலும் அவங்க என்ன, அவங்க வேறு வீட்டில் பிறந்தவங்க, சொந்த ரத்தம் தான் எது வெயிட்டு ஜாஸ்தி. அதுக்குன்னு அவங்க அந்தஸ்து தனி, மனைவியோட அந்தஸ்து தனி, அண்ணன் அவங்க எல்லாருக்கும் அன்னை,
அவங்களுடைய அந்தஸ்து தனி. இதோட அவங்க சாப்டர் என்ன ஆயிருது, காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா எஸ்கேப்பு. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, சொல்லாமல் கொள்ளாமல் இடத்த காலி பண்ணிடுறாங்க. அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த விஷயத்தெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். யார் உண்மைன்னு ப்ரூஃப் பண்ணிட்டு போங்க, இருங்க, நீங்கள் தான் உண்மையாளர் தானே, அடித்து ப்ரூஃப் பண்ணிட்டு போங்க, அடிச்சுட்டு போங்க. அப்போ நான் சொல்கிறது நீங்கள் நம்பலைன்னா என்ன பொய்யன்னு சொல்கிறீங்கன்னு தானே அர்த்தம். ரசூல்லா சொல்கிற இவ்வளோ ஸ்டோரியும் நம்பலைன்னா என்ன அர்த்தம்? இவர் கண்டதை பேசுவார், நாங்கள் நம்புவோமான்னு போவார்ல. சரி, நான் கண்டதை பேசுகிறாள்னா வாங்க என்கிட்ட சேலஞ்சுக்குன்னு ஓடுறாங்க. இப்போ என்ன ஆயிரும், அவங்க ஊர் மக்களுக்கே அவங்க தெரிஞ்சிடும். உதாரணத்துக்கு அதிலே அந்த வரலாற்றிலே வரும். எப்படி வரும்னா, இந்த கிறிஸ்தவர் வருவாங்க, கிறிஸ்தவர்கள் 2 பேர் வருவாங்க. வரும்போது அந்த பாதிரியாரும் இருப்பார், பாதிரியார் கூட இன்னொருத்தர் இருப்பார். தடுக்குன்னு காலை தடுக்கி கீழே விழுந்துருவார். கீழே விழுந்த உடனே இந்த கூட வந்தவர் காலை தடுக்கி அவரே கீழே விழுந்துருவார். வழியில் விழுந்தவுடனே என்ன பண்ணுவார், ரசூல்லாவை திட்டுவார். இவர்னால் நமக்கு தொந்தரவாக போச்சு, ரசூல்லாவுடைய பேரை சொல்லி திட்டி இவர்னால் நமக்கு ரொம்ப தொந்தரவாக போச்சு, இவர் தேவையில்லாமல் இங்கே அரபு உலகத்தை ஜெயிக்க போய் தானே இப்போ நாங்கள் இவர்கிட்ட டீல் பேச வர வேண்டியதாக இருக்குது, இவர் ஜெயிக்காமலே இருந்திருந்தால் எங்களுக்கு தொந்தரவு கிடையாது இல்லை அப்படின்னு சொல்லி அவர் புலம்புவார். அப்போ அவர் பக்கத்தில் இருக்கிற பாதிரியார் சொல்லுவார், திட்டாதீங்க, அவர் யார், அல்லாவுடைய தூதர், அல்லாவுடைய தூதர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் கேட்பார், அல்லாவுடைய தூதர்னு சொல்கிறீங்க, அப்போ ஏன் நம்ம போய் அவர்கிட்ட சண்டை போடணும், நம்ம பேசாமல் அவருக்கு நம்பிட்டு போயிடலாமே அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார், நாளையிலேருந்து உன்னை யாராவது மதிப்பாங்க, இத்தனை நாள் நீ பண்ணிட்டு இருந்ததெல்லாம் ஃப்ராடு வேலைன்னு தெரிஞ்சா நாளையிலேருந்து உனக்கு யாராவது மதிப்பாங்களா, மன்னர் உனக்கு பரிசு பொருள் இதெல்லாம் கொடுப்பாரா, தரமாட்டார். அப்போ கம்முன்னு கம்முன்னு ஆகிற வேலையை மட்டும் பார்த்துட்டு டீல் மட்டும் பேசிட்டு போகலாம். அப்போ புரியுதா, நிறைய இப்படி தான் நடந்துட்டு இருக்கு மதம்ங்கிறது. அது அந்த மத குரு அப்படின்னாலே அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா, முதல்ல அவங்களுக்கு மெயின் என்ன ஆயிரும், இமேஜை முதல்ல காப்பாற்றிக்கணும். அந்த இமேஜுக்காக அவங்க உயிரை கூட கொடுப்பாங்க. இவங்க சொல்லி ஏற்றுக்கணுமா அவங்க சொல்லி ஏற்றுக்கணுமா போவாங்க. இவை யாவும் முற்றிலும் சரியான நிகழ்ச்சிகளாகும். மேலும் அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை. உண்மை யாதெனில் நிச்சயமாக அல்லாவுடைய வலிமையே அனைத்தையும் விட மேலோங்கி இருக்கிறது. மேலும் அவனுடைய நுண்ணறிவே இப்பேரண்டத்தின் அமைப்பில் இயங்கி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்கிறேன், இது எல்லாமே நான் சொல்கிறது சரியான டீட்டெயிலு. மேலும் அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை. இவங்க சொல்கிறது நம்பாதீங்க, நான் மட்டும்தான் அல்லாஹ், நான் மட்டும்தான் இறைவன். உண்மை யாதெனில் நிச்சயமாக அல்லாவுடைய வலிமையே அனைத்தையும் விட மேலோங்கி இருக்கிறது. என்னை ஜெயிக்கிறதுக்கு யாருனாலையுமே முடியாது. போய் ஓடிட்டானுங்களா, இவ்வளோதான் இவங்க தராதரம், அல்லாஹ் சொல்கிறான். மேலும் அவனுடைய நுண்ணறிவே இப்பேரண்டத்தின் அமைப்பில் இயங்கி கொண்டிருக்கிறது. நான் ரொம்ப ஷார்ப்புன்னா, இவனுங்களை என்ன சொன்னால் ஓடுவானுங்க எனக்கு தெரியும், புரியுதா, இவங்க என்ன சொன்னால் ஓடுவாங்கன்னு இவங்களுக்கு தெரியும், அதனால் ஓடிட்டாங்க. எனவே அவர்கள் நிபந்தனையின்படி தர்க்கம் புரிய முன்வராமல் புறக்கணித்து விட்டால் அவர்கள் குழப்பவாதிகள் என்பது வெட்ட வெளிச்சமாகிவிடும். குழப்பவாதிகளை அல்லாஹ் நன்கறிந்தவனாகவே இருக்கிறான். இவங்க ஃப்ராடு பசங்கிறது எனக்கு நல்லா தெரியும், எந்தெந்த ஃப்ராடு எப்படி இப்படி செக் வைக்கணுங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். நபியே நீர் கூறும், வேதம் அருளப்பட்டவர்களே, எங்களுக்கும் உங்களுக்கும் இடையிலான பொதுவான ஒரு விஷயத்தின் பக்கம் வாருங்கள். அல்லாவை தவிர யாருக்கும் நாம் அடிபணிய மாட்டோம். இப்போது இது ஒரு அடிப்படையான தாவாவை முஸ்லீம்களுக்கு கற்றுக் கொடுக்குது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், வேதம் அருளப்பட்டவர்கள், கிதாபு கொடுக்கப்பட்டவர்களே. யார் இவங்க? இதுக்கு முன்னாடி குரான்ல அல்லாஹ் என்ன சொல்லிட்டு இருந்தான், யா பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயில்களே, பனி இஸ்ராயில்களேன்ட்டு பக்ரால் எல்லாம் என்ன சொன்னான், பனி இஸ்ராயில்களேன்னு. அது யூதர்களை மட்டும் குறிக்கும். வேதம் கொடுக்கப்பட்டவர்களேன்னு என்ன, 2 பேரையுமே குறிக்கும், யூதர்களையும் குறிக்கும் கிறிஸ்தவர்களையும் குறிக்கும். இப்போ இந்த இடத்துல எல்லாம் ஜாயின் பண்ணி 2 பேரையும் வச்சு பேசுகிறான். இப்போ இதிலே நம்ம இன்னொரு விஷயத்தையும் ஆட் பண்ணிங்க. இது ரசூலா இறக்கும்போது முஸ்லீம்கள் நேர் வழியில் இருந்தாங்க. இப்போ இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, முஸ்லீம்கள் வழி தவறி போயிட்டாங்க. அப்போ இந்த 2 கேட்டகரியில் இவங்களையும் ஆட் பண்ணு. வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இப்போ இன்றைக்கி யார் இருக்கா, முஸ்லீம்களும் இருக்காங்க, யூதர்களும் இருக்காங்க, கிறிஸ்தவர்களும் இருக்காங்க, முஸ்லீம்களும் இருக்காங்க. இப்போ இந்த 3 வேதம் கொடுக்கப்பட்டவர்களையும் பார்த்து அல்லாஹ் கேட்குறான், எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ள பொதுவான ஒரு விஷயத்தின் பக்கம் வாருங்கள். இப்போ நிறைய பிரச்சனை இருக்குது. ஈசா நபி செத்தாரா சாகலியா, இவர் மேலே போனாரா போகலையா, புரியுதா, மூசா நபி என்ன பண்ணார், புரியுதா, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டம். ஒரே ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கும் எனக்கும் பொதுவான ஒரு விஷயம் என்ன, அல்லாவை தவிர யாருக்கும் நாம் அடிபணிய மாட்டோம், அல்லாஹ் மட்டும்தான் எஜமானன். அதாவது தீன், நான் சொன்னல 4 விஷயம்,
ஓனரு, அடிமை, சட்டங்கள், அதுக்கு கூலி, இந்த 4 விஷயங்கள் என்னவா இருக்கணும்? அல்லாஹ்வுக்கு மட்டுமே இருக்கணும். அல்லாஹ் தான் நமக்கு எப்பவும் முதலாளி. எந்தெந்த விஷயத்தில் நான் எப்படி தொழுவணும், நோன்பு வைக்கணும், யார் பேசணும்? அல்லாஹ் பேசணும். என் பொருளாதாரத்தை நான் எப்படி சம்பாதிக்கணும், எப்படி செலவு பண்ணணும், யார் பேசணும்? அல்லாஹ் பேசணும். என் குடும்ப விவகாரங்கள் எப்படி இருக்கணும், யார் பேசணும்? அல்லாஹ் பேசணும். அரசியல் எப்படி இருக்கணும், யார் பேசணும்? அல்லாஹ் பேசணும். இந்த ஒரு விஷயத்தில் காமன் வச்சுங்க. புரியுதா? அரசியலில் வந்து முஸ்லீம்கள் அதிகாரத்தில் இருக்கிறதா, முஸ்லீம் அல்லாதவர்கள் கிறிஸ்தவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறதா, அதெல்லாம் தனி விஷயம். யூதர்கள் 3 பேருமே கிதாப் வச்சுருக்கவங்க. இப்போ இதில் யார் ஆட்சி பண்ணுறது? அதெல்லாம் அப்புறம். யார் ஆட்சி பண்ணாலும் அல்லாஹ்வுடைய ரூல்ஸ் படி ஆட்சி பண்ணுவோம். இந்த டீலிங் வரும். புரியுதா? நாங்கள் ஓனராக ஆகிறதுக்கு வராமல் அல்லாஹ்வை ஓனராக ஆக்குவோம் அப்படிங்கிற இந்த மினிமம் அக்ரிமெண்ட்டு. இதுவும் தான் என்னது? இகாமத்து தீனுடைய அடிப்படை வசனம். இகாமத்து தீன் நம்ம சொல்கிறோம்ல, அதோடைய பேசிக் வசனங்களில் இது ஒரு முக்கியமான ஆதாரங்கள். இது ஒரு ஆதாரம். ஏன்னா இதில் வந்து இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். 9:31 தௌபாவில் 31ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் அல்லாஹ்வை விடுத்து, இந்த கிறிஸ்தவர்களை பற்றி சொல்கிறான், அவர்கள் அல்லாஹ்வை விடுத்து மார்க்க மேதைகளையும், மார்க்க மேதைகள்னால் யார்? ஆலிம்கள். இவங்க மார்க்க மேதைகள். துறவிகளையும், துறவிகள்னால் யார்? சாமியார்கள். புரியுதா? இவங்க தனி. இப்போ நம்ம முஸ்லீம்களையும் இப்போ இன்றைக்கி எத்தனை கேட்டகரி இருக்குது? 2 கேட்டகரி இருக்குது. ஒரு கேட்டகரிக்கு பேர் உலமா, இன்னொரு கேட்டகரிக்கு பேர் சூஃபியா. புரியுதா? இந்த தர்காலாம் கட்டி வச்சுருக்காங்களே, இவங்க எல்லாம் யாருன்னா சூஃபியாக்கள். புரியுதா? அதே இந்த மதரசாக்கள்லாம் கட்டி வச்சுருக்காங்களே, இவங்கெல்லாம் யார்? உலமாக்கள். எல்லா இடத்துலையுமே இவங்க உலமாக்கள் என்ன பண்ணுவாங்க? இது ஹலாலு, இது ஹராமு, இது இப்படி, இது அப்படிங்கிற அந்த புத்தகத்துடைய வச்சுக்கிட்டு ஆர்டர்ஸை வந்து மக்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. சூஃபியாக்கள் என்ன பண்ணுவாங்க? திருடக்கூடாது, பொய் பேசக்கூடாது, யாரையும் தப்பாக நினைக்கக்கூடாது. புரியுதா? இன்னொருத்த மனசு புண்படுற மாதிரி பேசக்கூடாது, ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க. இவங்க வந்து அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? இது கரெக்டு, இது தப்புன்னு சொல்லிட்டு அந்த டிக்ஷனரி, அதாவது இதை வந்து கரெக்ட் பண்ணிட்டுருப்பாங்க. அப்போ இந்த 2 கேட்டகரியும் அங்கே இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? துறவிகளையும், அந்த அவர்கள் யார்? கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வை விட்டுட்டு மார்க்க மேதைகளையும் துறவிகளையும் தங்களின் ரப்புகளாக ஆக்கி கொண்டார்கள். என்ன பண்ணிட்டாங்க? இவங்க 2 பேரையும் கடவுளாக ஆக்கிட்டாங்க. அந்த கிறிஸ்தவர்கள் இப்படி ஆக்கிட்டாங்க. மேலும் இதே போன்று மரியமின் குமாரர் மசீஹையும் கடவுளாக ஆக்கி கொண்டார்கள். உண்மை யாதெனில் ஒரே இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்க அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டதில்லை. நான் சொன்னது ஒரு இறைவனை வணங்க சொல்லி, ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க? ஈசா நபியை வணங்குறாங்க, துறவிகளை வணங்குறாங்க, பாதிரிகளை வணங்குறாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போது இந்த வசனம் இறங்கின உடனே அதி பின் ஹாத்திம் ரலியல்லாஹு இவங்க என்ன பண்ணுறாங்க? ரசூலாட்ட போய் கேட்குறாங்க, இந்த வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், நாங்கள் வந்து, அதாவது கிறிஸ்தவர்கள் வந்து சாமியார்களையும் வணங்குறாங்க, ஈசா நபியும் வணங்குறாங்க, அப்புறம் துறவிகளையும் வணங்குறாங்க, அது மார்க்க அறிஞர்களையும் வணங்குறாங்கன்ட்டு. ஆனால் நாங்கள் அப்படி அவங்க செய்யலையே. அப்படி ஈசா நபியை மட்டும்தானே வணங்குறாங்க, மற்றவங்கள வணங்கலையே அப்படின்னு சொல்லி ரசூலாட்ட கேட்குறாங்க. புரியுதா நான் சொல்கிறது? ஈசா நபியை கடவுளுங்கிறாங்க, பாதிரியார்களை கடவுள்னு சொல்கிறாங்களா? ஆனால் சொன்ன கடவுளாக எடுத்துக்கிட்டாங்கன்னு குரான் சொல்லுது. அப்போ செய்யாத ஒரு விஷயத்தை குரான் எப்படி சொல்லும்? அப்போ ரசூல்லாகிட்ட போய் கேட்டோன்னே ரசூலா என்ன சொல்கிறாங்க? அவர்கள் வணங்குவதில்லை என்பது சரிதான், பாதிரிகள் அவங்க வணங்குறதில்லைங்கிறது சரிதான். அவர்களில் ஒருவர் அந்த பாதிரி ஹலால் ஹராம் குறித்து முடிவு செய்தால் ஒப்புக்கொள்கிறார்களா இல்லையா? அவங்க என்ன சொல்கிறாங்க? ஹலால் ஹராமு எது சரி எது தப்புன்னு இந்த பாதிரி சொன்னால் ஒத்துக்கிறாங்களா இல்லையா? ஒத்துக்கிறாங்கன்னா அப்போ இதுதான் வணங்குறதுங்கிற. இப்போ புரியுதா இல்லையா? இப்போ தீனுக்கு நான் டெஃபினேஷன் சொன்னல, கட்டுப்படுவது. யாருடைய உத்தரவுகளை நீ ஏற்று நடக்கிறியோ அவருக்கு நீ என்ன பண்ணிட்ட? கடவுள் தன்மையை நீ கொடுத்துட்டேன்னு அர்த்தம். புரியுதா? இதுதான் மெயின் விஷயம். அப்போ அல்லாஹ் அந்த இடத்துல சொல்கிறது என்ன? உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கும் பொதுவான ஒரு விஷயத்தின் பக்கம் வாருங்கள், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அடிபணிய மாட்டோம். ஆர்டர்ஸு யார் தான் இருக்கணும்? எந்த ஆர்டராக இருந்தாலும் அந்த ஆர்டர் அல்லாஹ் தான் போட்டதாக இருக்கணும். அவனோடு எதனையும் எவரையும் நாம் இணை வைக்க மாட்டோம், எந்த சிலையையும் இணை வைக்க மாட்டோம். ஆர்டர் போடுறதுக்கு இன்னொரு மனுஷனுக்கும் நாம் அதிகாரம் கொடுக்க மாட்டோம். மேலும் நம்மில் எவரும் அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் இறைவனாக ஆக்கி கொள்ளக்கூடாது. அதாவது நீ என்ன அடக்கக்கூடாது, நான் ஒன்று அடக்கக்கூடாது. இதுதான் நான் உன்னை இறைவனாக்குறது, நீ உன்னை இறைவனாக்குறது.
புரியுதா? அப்போ மனுஷன் இன்னொரு மனுஷனை என்ன பண்ணக்கூடாது? ஆர்டர் போடக்கூடாது. எல்லா ஆர்டராக இருக்கட்டும். புரியுதா? இப்போ நான் தண்ணி கேட்குறேன், இதுவும் ஒரு ஆர்டர் தான். இந்த ஆர்டர் கூட நீ எனக்கு கட்டுப்படக்கூடாது தான். அல்லாஹ் சொன்னால் தான் நீ தண்ணியை கொடுக்கணும். புரியுதா? இங்கே எங்கே இருந்து நம்ம கட்டுப்படுறது எடுக்கிறோன்னு சொல்லி புரிஞ்சுக்கோ. குரானில் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்கிறான், உங்கள் அம்மா அப்பா சொல்கிறத கேளுன்ட்டான். புரியுதா? இப்போ நீ தண்ணி எனக்கு கொடுக்குற ரீசன் என்ன? என்ன மதிச்சில்ல, அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தையை மதிச்சு. புரியுதா? இதை நீங்களாம் பதிய வச்சுக்கணும். புரியுதா? நீங்கள் வேலை செய்யணும், என்னன்னு சொல்லணும், எங்கள் அப்பா சொல்கிறாருன்னு நினச்சி செய்யக்கூடாது. எங்கள் அப்பா சொன்னால் செய்ய சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கான், அதுக்காக செய்வார். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள். அல்லாஹ் ஆர்டர் போட்டான். இந்த வசனம் இல்லைன்னு வச்சுக்கோ, எந்த அப்பா அம்மாவுக்கும் எந்த குழந்தையும் 5 பைசா தர வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அல்லாஹ் எவ்வளோ இறக்க குணம் இருக்கிறவன், எவ்வளோ மனிதர்கள் மேலே அக்கறை கொண்டவங்கிறது புரியுதா இல்லையா? அதனால் ஆர்டர் போட்டானா, இப்போ இந்த ஆர்டருக்கு நம்ம கட்டுப்படணும். அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? ரசூலுக்கு கட்டுப்படுங்கள்ட்டான். அப்போ ரசூல் சொல்ல ஆர்டரு என்ன ஆயிரும்? அல்லாஹ்வுடைய ஆர்டருக்கு கீழே வந்துடும். புரியுதா? அல்லாஹ் யாருக்கு கட்டுப்படுறதுக்கு நமக்கு பர்மிஷன் கொடுத்துட்டானோ அவங்கள கட்டுப்படலாம், தப்பு இல்லை. யாருக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கான்? அம்மா அப்பாவுக்கு கொடுத்துருக்கான், ரசூலுக்கு கொடுத்துருக்கான். புரியுதா? அந்த மாதிரி அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், அதிகாரம் இருக்கிறவங்களுக்கும் கட்டுப்படுங்கன்ட்டான். இப்போ உதாரணத்துக்கு கண்டக்டர், இப்போ பஸ்ஸில் அவருக்கு தான் அதிகாரம். இப்போ அவர் சொல்கிறார் படியில் நிற்காதீங்க அப்படின்னா என்ன பண்ணும்? ஒரு முஸ்லீம் என்ன பண்ணும்? மேலே வந்துடணும். மேலே வரலைன்னா நீ என்ன அர்த்தம்? நீ கண்டக்டர், ஆமாம், நீ கண்டக்டர் வந்து நீ கட்டுப்படாமல் இருக்கல, அல்லாவுக்கு கட்டுப்படாமல் இருக்கிற, நீ அல்லாவுக்கு மாறு செஞ்சதாக ஆயிரும். புரியுதா? அதிகாரம் இருக்கிறவங்களுக்கு கட்டுப்படணும். இப்போ இதிலே வந்து கவர்மெண்ட்டும் வரும். இந்த கவர்மெண்ட் வந்து நல்ல உத்தரவுகளை, அல்லாஹ் சொல்கிற உத்தரவுகளை போட்டால் நீ அல்லாவுக்கு கட்டுப்பட்டதாக ஆகும். இந்த கவர்மெண்ட்டு அல்லாவுக்கு மாற்றமான உத்தரவுகளை போட்டால் என்ன ஆயிரும்? கவர்மெண்ட் அல்லாவுக்கு மாற்றமான உத்தரவுகளை போட்டால் என்ன ஆயிரும்? கட்டுப்பட தேவையில்லை. புரியுதா? அதே மாதிரி தான் இப்போ உதாரணத்துக்கு கவர்மெண்ட் உத்தரவு போடுது, நாளையிலேருந்து எல்லாரும் வந்து சாராயம் குடிச்சே ஆகணுங்குது. இந்த இடத்துல நம்ம கட்டுப்பட முடியுமா? கட்டுப்படக்கூடாது. இப்போ அந்த இடத்துல அடி வாங்கினா அவன் அடித்தா அடி வாங்கிக்கலாம், நம்ம கொல்னா நம்ம செத்துடணும், நம்ம உயிரை கூட தான் விடணும். ஆனால் என்ன பண்ணக்கூடாது? அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு மாறு செய்யக்கூடாது. அதே மாதிரி தான் நம்ம அம்மா அப்பாவாகவே இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு மாற்றமாக சொன்னால் யார் பேச்சு கேட்கணும்? ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு சஹாபி வராரு. அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க அம்மா வந்து காஃபிரு. அவங்க என்ன சொல்கிறாங்க? நீயும் காஃபிராக போகணுங்கிறாங்க. அவங்க அம்மாவை பார்த்து, பையனை பார்த்து என்ன சொல்கிறாங்க? நீயும் காஃபிராக போகணும் அப்படிங்க. அதுக்கு எவிடன்ஸும் காட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ் சொல்கிறான்ல, நீ அல்லாஹ் நம்புறவன் தானே, அம்மா பேச்சு கேளுன்னு அம்மா அல்லாஹ் உன் ரசூல் சொல்கிறாருல்ல, அல்லாஹ் பேச்சு என் பேச்சு கேளுங்கிறாங்க. அப்போ உடனே அவர் போய் என்ன பண்ணுறாங்க? ரசூலாட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க, நான் என்ன பண்ணிட்டோன்னு. அப்போ ரசூலா சொல்கிறாங்க, படைப்புன்னா யார்? ப்ராடக்ட்ஸ். இவங்க யாராக இருக்கட்டும், படைத்தவன் விஷயத்தில் ஏதாவது உத்தரவு போடக்கூடாது. படைத்தவனுக்கு மாறு செய்ய சொல்லி படைப்புகள் சொல்லக்கூடாது. அல்லாஹ் பேச்சு கேட்டு நடக்காத, என் பேச்சு கேளுன்னு யார் சொல்லக்கூடாது? படைப்புகள் சொல்லக்கூடாது. இப்போ அம்மா வந்து உனக்கு வந்து தொழுகாதன்னு சொன்னால் நீ யார் பேச்சு கேட்கணும்? அல்லாஹ்வுடைய பேச்சு தான் கேட்கணும். அந்த இடத்துல அம்மாவுடைய மனசு நோகடிக்க வேண்டியது உன்னுடைய கடமை. இப்போ உங்கள் அம்மா மிரட்டுறாங்க, நீ முஸ்லீமாக இருந்தேன்னா நான் செத்துருவேன் அப்படின்ட்டு. இப்போ அவங்க என்ன சொல்லணும்? அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, நான் அல்லாஹ்வுடைய பேச்சை தான் கேட்பேன், நான் அல்லாஹ்வுக்கு தான் கட்டுப்படுவேன்ட்டு நம்ம கிளியர் கட்டாக சொல்லிடுறோம். அவங்கள எடுக்கணும், சொல்லணும், புரிய வைக்கணும். அதே சமயம் அவங்க மேலே கோவப்படக்கூடாது. பெற்றோர்கள் தவறான கொள்கையில் இருந்தாலும் அவங்க மேலே என்ன பண்ணக்கூடாது? கோவப்படக்கூடாது, பக்குவமாக தான் சொல்லணும். ஏன்னா மரியாதை கொடுக்க சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான். அவங்க முஸ்லீமாக இருக்கட்டும், காஃபிராக இருக்கட்டும். அப்போ இதிலேருந்து புரியுதா இல்லையா? அப்போ அதே மாதிரி இப்போ இன்றைக்கி முஸ்லீம் ஆண்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? வரதட்சணை வாங்குறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க? எங்கள் அம்மா வாங்க சொன்னாங்க, எங்கள் அம்மா தான் சொன்னாங்க அம்மா. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணும்? ஆண்கள்லாம் அம்மாவுடைய பேச்சை கேட்கக்கூடாது. ஏன்னா இந்த பெண்கள் தான் அதாவது நம்ம நினைக்கிறது என்ன? பெண்களுக்கு எதிரான கொடுமை, வரதட்சணை செய்கிறது யார்? ஆண்களா? கொடுமை பண்ணுறதெல்லாம் யார்? பெண்கள் தான் பெண்ணை கொடுமை பண்ணுறாங்க. இருக்கிறதுலே அந்த பெண் மேலே இரக்கம் காட்டாத ஒரு ஜீவன் இருக்குன்னா யார்? இன்னொரு பொண்ணு தான். புரியுதா? ரேஷன் கடையில் வீட்டில் குழந்தைய விட்டுட்டு வந்திருக்கேன், நான் முன்னாடி போகிறேன்னு சொல்லுப்பார். ஒரு ஆம்பளை வந்து விட்டுருவோம்,
சரிம்மா போமான்றுவான். ஒரு பொம்பளை என்னம்பா, நான் என் வீட்டில் 4 குழந்தை விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. நீ 2 விட்டுட்டு வந்தா நான் 4 விட்டுட்டு வந்தேன்மா. அப்புறம் கர்ப்பிணியாக இருக்கும் பஸ்ஸில் போய்ப்பார். இன்னொரு பெண்ணு அவ்வளோ சீக்கிரத்தில் சீட்டு தரமாட்டான். ட்ரெயின்லேயே ஏறிப்பார். என்ன அது அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண மாட்டாங்க, சீட்டு தரமாட்டாங்க. முதல்ல எந்திரிக்கிறது யாராக இருக்கும், ஆம்பளை தான் எந்திரிப்பான். பொம்பளை என்னம்பா, நாங்கள் புள்ளத்தாச்சி இருக்கும்போது நீங்கள் விட்டீங்களா. அந்த காலத்தில் ஏறி இருக்க மாட்டா பஸ்ஸில். இந்த மாதிரி நானும் 15 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பஸ்ஸில் வந்தேன். அப்போ யாரும் எனக்காக எந்திரிச்சு சீட்டு விடலை. இன்றைக்கி நான் என்னையை பார்த்து நீங்கள் விட சொல்கிறீங்களா அப்படிம்பாங்க. இந்த 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 தத்துவம்லாம் பேசுவாங்க, புரியுதா? அதனால் பொதுவாக என்ன விஷயம், அதாவது இந்த மாதிரி அத்துமீறது இதெல்லாம் பெண்கள் தான் செய்கிறாங்க. அந்த பெண்களுடைய உத்தரவுகளுக்கு குழந்தைகள் என்ன பண்ணக்கூடாது, கட்டுப்படக்கூடாது. அதுதான் அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான், நம்மில் ஒருவர் வேறு ஒருவரை இறைவனாக ஆக்கக்கூடாது. நான் உன்னை கடவுளாக்கக்கூடாது, நீ என்ன கடவுளாக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இதுக்கு மீனிங் என்ன, யாரும் மாறி மாறி செலை வச்சுக்கிறது இல்லை, ஆனால் மாறி மாறி உத்தரவுகளுக்கு கட்டுப்படுவோம். புரியுதா? கொஞ்ச நாள் நான் உன்னை வணங்குறேன், கொஞ்ச நாள் நீ என்ன வணங்குன்னு சொல்ல மாட்டோம். கொஞ்ச நாள் என் பேச்சை நீ கேட்ப, உன் பேச்சை நான் கேட்பேன். ஏன்னா நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிரும். இது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் இந்த அழைப்பினை ஏற்க மறுப்பார்களானால் நிச்சயமாக நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று தெளிவாக கூறிவிடுங்கள். அப்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு தாவா செய்யுங்க. யாருக்கு? வேதமுடையவர்களுக்கு பார்த்து சொல்லுங்கள், முதல்ல இதுக்காவது நீங்கள் மினிமம் ஒத்துக்குங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இது வரைக்கும் போதும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இதுலேருந்து பார்ப்போம். வாக்கிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.